2 விதமான சாய். ஒன்று வந்து மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறது, இன்னொன்று நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறது, அல்லது நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்கும்போது பெரும்பாலானவர்கள் என்ன முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவர்களிடம் நல்ல பேர் வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்க மனம் கோணாத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு அதனால் வந்து சில நேரத்தில் நல்ல பேரும் கிடைக்கலாம், சில நேரத்தில் வந்து கெட்ட பேரும் கிடைக்கலாம், சிலர் நம்மளை வந்து வெறுக்கலாம். ஆனால் எது சரியான விஷயமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய முறையாக சிலர் வாழ்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் இந்த முதல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதாவது மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக முடிஞ்சவர்களும் நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்டிமேட்டாக நமக்கு என்ன லைஃப்பில் மிஞ்சும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களே, இப்போ சமீபத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரெஸ். மற்றவர்களுக்காக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாழக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அது வருத்தம், கவலை, பிரச்சனைகள் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உண்மையிலேயே எந்த மாதிரியான நம்ம லைஃப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எது சரியான விஷயமோ அதை செய்கிறது, அதற்காக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் வந்து த பெஸ்ட் வே ஆஃப் லைஃபாக இருக்க முடியும் இந்த 2 விஷயத்தில். நன்றி.